ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ராயப்பேட்டை மைதானத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சரியாக 6:24 மணிக்கு தொடங்க இருக்கிறது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் மீண்டும் இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ எல்லாருமே ஒரே தரையில உட்கார்ந்து அந்த நோன்பு திறப்பக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து செய்தியாளர் செந்திலை நாம் தொடர்பு கொண்டு பேசலாம். தாவேக சார்பில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ராயப்பேட்டை மைதானத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தற்போது வேட்டி சட்டை மற்றும் தொப்பி அணிந்து வந்திருக்கிறார். கட்சி தொடங்கிய பிறகு விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது மிக கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் 600 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 3000 பேர் அமரக்கூடிய வகையில் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நிகழ்ச்சியை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டிருந்தார். தொடர்ந்து செய்தியாளர் செந்திலிடம் பேசலாம். செந்தில், இப்போ இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே தரையில் அமர்ந்து நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாடுங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன? காயத்ரி, இந்த நிகழ்வு திட்டமிடும் பொழுதே அனைவரும் சமம், ஒரே வகையில் தான் இருக்க வேண்டும். அதன் காரணமாக இருக்கைகளோ டேபிள்களோ இருக்கக்கூடாது. தரையில் அமர்ந்துதான் ஒரு இந்த நோன்பை திறக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அதன்படிதான் தற்போது அந்த நிகழ்வானது திட்டமிடப்பட்டு அந்த அரங்கத்திற்குள், அந்த நோன்பு நடைபெறக்கூடிய அந்த நோன்பு திறப்பு நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த அரங்கிற்குள் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு சேரோ டேபிளோ இருக்காது. மேடையும் அமைக்கப்பட்டிருக்காது. அதாவது அந்த மேடையில் தனியாக பிரத்யேகமாக ஜமாத்களுக்கோ அல்லது விஜய்க்கோ என எந்த ஒரு விஷயமும் இருக்காது. சேர்கள் இருக்காது. அவர்கள் அனைவரும் ஒரே விஷயமாக தரையில் அமர்ந்து அவர்கள் நோன்பு திறக்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது தாவேகா சார்பில் நடத்தப்பட்டாலும் கட்சியுடைய வண்ணங்களோ கட்சியின் பெயரோ அல்லது கட்சி கொடிகளோ இருக்கக்கூடாது என்பதிலும் விஜய் உறுதியாக இருந்தார். இது ஒரு பொது நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்றுதான் அவர் அறிவுறுத்தல் வழங்கி இருந்ததாக கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த வளாகத்திற்குள் ஒரு கட்சி நிர்வாகிகளோ அல்லது கட்சியினரோ காரில் கொடி கட்டி வந்தால் கூட அந்த கட்சியின் கொடியை அகற்றிவிட்டு தான் அந்த வளாகத்திற்குள்ளே அனுமதித்தார்கள் காரை. இது போன்று அந்த திட்டமிடல் இருந்தது. ஏனென்றால் இது ஒரு இஸ்லாம் நண்பர்களுக்காக அவர்கள் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திட்டமிட்டபடி இது ஒரு கட்சி நிகழ்வாக எந்த இடத்திலும் தெரிந்துவிடக் கூடாது என்பதை விஜய் அறிவுறுத்தலாக வழங்கியிருந்தார். இதன் காரணமாகத்தான் இந்த அரங்கில் கட்சி கொடியோ அல்லது கட்சி வண்ணங்களோ இடம்பெறவில்லை. அதே போல ஒரு பாரம்பரிய முறைப்படியில் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைப்படிதான் இந்த அரங்கம் இருக்க வேண்டும், அந்த அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு அனைவரும் ஜமாத்கள் உள்ளிட்ட அனைவரும் உள்ளே அரங்கிற்குள் சென்றிருக்கிறார்கள். அனைவரும் சென்று அந்த நோன்பு திறப்பதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நேரம் வந்ததும் அந்த உள்ளே விஜய் வருவார். அதற்கு பிறகு அந்த ஜமாத்களோடு சேர்ந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சந்தித்து, அதாவது அரங்கத்திற்குள் ஒரு சுமார் 2500 3000 பேர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்காக அந்த நோன்பு கஞ்சி உள்ளிட்ட அனைத்து வகையும் வைக்கப்பட்டிருக்கிறது நோன்பு திறப்பதற்காக. அதை ஒவ்வொருத்தருக்கும் விஜய் கொடுக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது கூட அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. விஜய் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து கொடுப்பார். அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். காயத்ரி. செந்தில், இப்போ அரசியல் அரங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் விஜயினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து பல இடங்கள்ல பேசு பொருளாகி வருகிறது. ஆனா இந்த நேரத்துல ஒரு பொது நிகழ்வுல விஜய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக அவருடைய பொலிட்டிக்கல் கரியர்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? காயத்ரி, நீங்கள் குறிப்பிட்டது போல இதுவரை நடைபெற்றது ஒரு சமுதாயம் சார்ந்தோ அல்லது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வோ இல்லாமல் இருந்தது. தற்போது இந்த ஒரு ரம்ஜான் பண்டிகை, ஒரு இஸ்லாமிய பண்டிகை கொண்டாடும் விதமாக கட்சியின் சார்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இது இருக்கிறது. குறிப்பாக விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சில சமயங்களில் அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தாலும் கட்சி தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக இவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்.
இதை வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த நோக்கில் இருக்கக்கூடாது என்பதை ஒரு கட்டளையாக வைத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நிகழ்வானது ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கும் என்றுதான் வந்து கூறுகிறார்கள். ஏனென்றால் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு அரசியல் சார்ந்தோ அல்லது வந்து சமூகம் சார்ந்தோ விஷயங்கள்ல வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறார். ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் வந்து செயல்பட்டு வருகிறார் என்று கட்சியினர் கூறுகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்வாக இருக்கும் என்று அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இது வந்து அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு வருங்காலங்களில் ஒரு ஆதரவு ஏற்படுவதற்கு அல்லது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் என்று அந்த கட்சியினர் வந்து கருதுகிறார்கள். குறிப்பாக நாம் வந்து ஏற்கனவே வந்து சிலரிடம் வந்து நாம் பேசினோம், அந்த பேட்டியின் மூலமாக நிறைய பேரிடம் வந்து பேசினோம். அப்போது அவர்கள் தெரிவிக்கிறது, எங்களுடன் எங்க கட்சி தலைவர் நிற்கிறார், விஜய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பு அவர் வந்து சில சமயங்கள் கடந்த பல ஆண்டுகளாக அவர் வந்து கலந்து கொள்ளவில்லை என்றாலும் தற்போது கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய சில செயல்பாடுகள் எங்களுக்கு வந்து ஒரு கவனிக்கும் வகையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று அவர்கள் பேட்டியின் மூலமாக வந்து தெரிவித்தார்கள். அதன் மூலமாக அரசியலுக்கும் இது வந்து அவருக்கு உதவும் என்று அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, சென்னை ராயப்பேட்டையில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். தாவேக நிர்வாகிகள், இஸ்லாமிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில் இருந்து உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் 6:24 மணிக்கு விஜய் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் நோன்பு திறப்பதற்கான அந்த கஞ்சியை வழங்க இருக்கிறார். அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக தரையில் அமர்ந்து நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்த கள தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். செந்தில், இப்போ அந்த இடத்துல இளைஞர்கள் வந்து சிலர் வந்தது, அது தள்ளுமுள்ளை ஏற்பட்டது அப்படிங்கிற நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. அதனுடைய விவரம் என்ன? காயத்ரி, இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, விஜய் வரும்போது அவரை பார்க்க வேண்டும் என்று இங்கு இருந்த இளைஞர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரும் வந்து ஒரு இடத்திற்கு வந்தார்கள். குறிப்பாக அவருடைய கார் வரும்பொழுது அவரை நோக்கி வந்தார்கள். அது காரில் இருந்து அவர் இறங்கிய பிறகு இவர்கள் அனைவரும் வந்து அவரை அழைத்தார்கள், விஜய் அவர்களை வந்து அழைத்தார்கள். அதன்படி காரில் இருந்து விஜய் இங்கு நின்று இருந்த கூடியவர்களிடம் வந்து கையசைத்து அனைவரிடம் கையசைத்து விட்டு அனைவரையும் வரவேற்று விட்டு உள்ளே சென்றார். முன்புறம் வந்து அனைவரும் உள்ளே செல்லும் பொழுது, அதாவது விஜய் வருவதற்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாகவே அரங்கம் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு நோன்பு கஞ்சிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவரும் அமர்வதற்கான இடம் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு 5 மணி அளவில் அனைவரும் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். ஜமாத் மூலமாக அந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளே வந்து ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அனைவரும் ஒரே நேரத்தில் உள்ளே செல்வதற்கு முற்பட்டதன் காரணமாக சில இடங்கள் அந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டது. இந்த 2 நிகழ்வு தான் தற்போது இங்க அந்த அரங்கத்தில் வந்து நடைபெற்றது. ஆனால் அதற்கு பிறகு தற்போது அனைவரும் வந்து உள்ளே சென்று அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். காயத்ரி, செந்தில், இப்போ நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கிருந்து புறப்படுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மாற்று வழி அது மாதிரி இருக்கா? ஏன்னா இனிமேல் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க உணவு சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? காயத்ரி, இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்ற பிறகு அந்த நோன்பு கஞ்சி அனைவருக்கும் வந்து வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு இங்க வந்து உணவுகள் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாம் நண்பர்களுக்கும் வழங்கும்படி வந்து அந்த 3500 பேருக்கு வந்து அந்த உணவுகள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. 3000 பேர் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும் 3500 பேர் நபர்களுக்கு வந்து அந்த உணவுகள் வந்து தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் தனித்தனி பார்சலாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த நோன்பு திறந்த பிறகு அவர்களுக்கு அந்த பார்சல் வந்து கொடுக்கப்படும். அவர்கள் வீட்டில் சென்று சாப்பிடுவது வகையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து சமோசா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து இடம் பிடித்திருக்கிறார்கள். நோன்பு கஞ்சியும் அதில் வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அதை வந்து விஜய் வழங்குவார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, செந்தில், பொதுவா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி சார்பில் ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த பொது விழால பங்கேற்பது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கூடுதல் கவனம் பெறத்துக்கு என்ன காரணம்னு பொதுவா பார்க்கப்படுகிறது?
காயத்ரி, விஜய் ஒரு நடிகராக இருந்தபோது கலந்து கொண்ட அல்லது அவர் நடத்திய அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு என்பது வேறு விதமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். கட்சியை தொடங்கிய பிறகு அவர் இந்த நிகழ்வை நடத்துகிறார். இருந்த போதிலும் தன்னுடைய கட்சி அடையாளங்கள் அந்த அரங்கத்திற்குள் இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு வரும்போது ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரர் போல அவருடைய தோற்றத்திலே வந்திருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது அரசியல் சார்ந்த விஷயம் அல்லது அரசியலுக்காக செய்கிறார்கள் என்ற பல்வேறு குணங்கள் இருந்தாலும் அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த விஷயம், அவர் சொல்ல வந்த விஷயம் சகோதரத்துவத்தை கடைபிடிப்பதற்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு தத்துவத்தை கடைபிடிக்கிறேன் என்பதை உறுதியாக சொல்லும் வகையில் தான் இந்த நிகழ்வானது அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காயத்ரி, செந்தில், இப்போ விஜய் ஒவ்வொரு நிகழ்விலும், ஆண்டு விழா நிகழ்வு, அதற்கு முன்பாக நடைபெற்ற சில நிகழ்வுகள்ல அவர் பேசிய விஷயம், அவர் சொல்லிட்டு போன மெசேஜ் அப்படிங்கிறது பல இடங்கள்ல பேசு பொருளாக மாறி இருந்தது. அப்படி இந்த நிகழ்வு மூலமாக அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? காயத்ரி, அவர் கட்சி தொடங்கிய போதும் சரி, அவருடைய கொள்கை மாநாட்டிலும் சொல்லும் போதும் சரி, தன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என இரண்டு விஷயங்களை வேறுபடுத்தி காட்டியிருந்தார். கொள்கை அரசியல் எதிரி என்று சொல்வதை விட அந்த கொள்கை எதிரி என்று சொல்லும் பொழுது மதவாதத்தை குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு பேசியிருந்தார். மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் ஏற்க மாட்டேன் என்பதை அவருடைய அடிநாதமாக கூறியிருந்தார். அதை தன்னுடைய செயல்பாடுகளும் காட்டும் விதமாகத்தான் தற்போது இந்த ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நோன்பு கடைபிடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வை அவர் கலந்து கொண்டு அந்த விழாவையும் நடத்தி வருகிறார், அந்த நிகழ்ச்சியும் நடத்தி வருகிறார். எப்படி நாம் அனைவருக்கும் நான் துணையாக நிற்பேன் என்று அவர் கூற வருகிறார் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். காயத்ரி, செந்தில், இப்போ தாவேகாவிற்கு இந்த இளைஞர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெருமளவில் இருக்கு அப்படிங்கறத அதனுடைய ஆண்டு விழாவில் அந்த தலைவரே குறிப்பிட்டு இருக்கிறாரு. நிறைய விவரங்களையும் அவர் ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு திரை பிரபலமாக இருக்கக்கூடியவர் தற்போது பொதுவெளியில நிறைய நிகழ்வுகளில் பங்கெடுக்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரேக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதாவது பிரபலமாக இருந்து அதை பொதுமக்கள் அணுகக்கூடிய அந்த விஷயத்தை தொடர்ந்து அதுதான் விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணக்கூடும்? இந்த நிகழ்ச்சி வடிவமைப்பில் அவர்களுடைய அந்த தனி டீம் திட்டமிடல் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இவ்வாறு நடத்த வேண்டும், யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, இவர்களை மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் இது குறித்து தொடர்ந்து பேசலாம்.